ஹாய், நாங்கள் ஜோசலான் கவலை. ஸோ நம்மள்ட்ட நிறைய நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்காக வேண்டி இடம் வாங்குறீங்க. ஸோ நம்மளோட மெயின் கேமே கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து அதாவது லோ பட்ஜெட்னாலும் சரி, ஹை பட்ஜெட்னாலும் சரி, எல்லாருக்குமே வந்து வீடு இடமும் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளோட மெயின் கேமே. நம்ம கஸ்டமரே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி அவங்க இடம் வாங்கிடுவாங்க, அப்புறம் வீடு கட்டுற அந்த யாராவது ஒரு கான்ட்ராக்டர் கொடுப்பாங்க. ஸோ அது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்களால பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இடம் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா எல்லாம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சொந்த இடத்துல நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் இடம் வந்து எவ்வளோ ஏரியாவில் இருக்குது, நீங்கள் எவ்வளோ இடத்துல நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களோ பிளான் பண்ணிடுங்க. ஒரு ஆர்கிடெக்ட் இல்லை ஒரு இன்ஜினியர் கொடுத்து சூப்பராக வந்து நீங்களோட பிளானை வந்து பண்ணிடுங்க. நீங்கள் வாசுபடி பார்க்குறீங்க அப்படின்னா வாசுபடி பார்த்து வீடோட பிளான்ஸ்லாம் ரெடி பண்ணிடுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாகவே 3D எலிவேஷன் வரைக்கும் போட்டுருங்க. ஃப்ரண்ட்ல எலிவேஷன் எப்படி இருக்கும், என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஓக்யூன்னு சொல்லுவாங்க அதை நம்ம. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒன்ஸ் இது ரெடி ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிய போகுது. லைக் நம்ம வந்து நம்ம இடம் எங்கே இருக்குது, இதில் வந்து நம்ம எப்படிப்பட்ட வீடு கட்ட போகிறோம், இதில் என்னென்ன பெட்ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ஃபினிஷிங் பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு புக்காகவே ரெடி பண்ணிருங்க. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு 2-3 நோட்டு கொடுங்க. நீங்கள் அக்ரிமெண்ட் பண்ணும்போது கூட கிளியராக செட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அக்ரிமெண்ட் கூட நம்ம வந்து பிளான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஓக்யூ அதையும் கூட நீங்கள் சைன் வாங்கிருங்க. அந்த பிஓக்யூ கூட சைன் வாங்கிருங்க. ஸோ அதுலேயே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. லைக் இப்போ நமக்கு வந்து சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, லைக் அல்ட்ராடெக், மகா சங்கர்லாம் வேறு ஏதாவது ஒரு சிமெண்ட், இதில் வந்து நம்ம எங்கெங்கே என்னென்ன சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு செட் பண்ணுங்க. அப்புறம் எவ்வளோ கம்மி யூஸ் பண்ண போகிறோம்னு செட் பண்ணுங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வயர் யூஸ் பண்ண போகிறோம், என்ன பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து என்ன வந்து உட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல இதெல்லாம் நம்ம செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஃபியூச்சரில் எந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு அக்ரிமெண்ட் மாடல் வேணும் அப்படின்னா கூட நம்மள்ட்ட கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாடல் கொடுக்குறோம். பேமெண்ட் டேர்ம்ஸ் கரெக்டாக செட் பண்ணுங்க. ஸோ நம்ம அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் முடியாது லிண்டல் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ பண்ண போகிறோம், ஃபவுண்டேஷன் ஒர்க் எவ்வளோ பண்ணும்போது எவ்வளோ பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட் பண்ணும்போது எவ்வளோ பண்ண போகிறோம், இது முடிச்ச அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்ச அப்புறம் பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்கி நம்ம இனாகிரேஷன் அந்த டைமில் நம்ம எவ்வளோ பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் வாங்க. ஸோ இதில் ஏதாவது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது நம்ம கான்ட்ராக்டோட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுது, இல்லை அந்த டைமில் ஏதாவது நம்ம மாற்றினா கூட நம்ம இந்த பேமெண்ட் டைம்ஸ் கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாகவே மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து மேஜராக வெளியூரில் இருக்கீங்க, உங்களுக்கு ஊரில் வேலை நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் வீடு கட்டக்கு வந்து ஒரு 3 மாதம் நீங்கள் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒர்க்காக வேண்டிய கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 2 மாதம் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கான ஒர்க்கானது அது. ஸோ நீங்கள் வந்து முதல்ல என்னென்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்புறம் நீங்களும் அதை மாற்றிக்கலாம். உங்கள் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி நீங்கள் ஒரு ஃபைனல் பிக்சருக்கு ஆகி அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர் கொடுக்கும்போது ஸோ அவங்களுக்கும் வந்து இதை கோட் பண்ணுறதுக்கும் இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் இது எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து நல்ல ரிப்யூட்டட் கான்ட்ராக்டர் செலக்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க போடுற அந்த வுட் எல்லாம் கிளியராக இருக்கணும், கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி ஒர்க்கு போகணும். லைக் நம்ம பேமெண்ட் கொடுத்தாலும் கூட அந்த பேமெண்ட் கரெக்டாக ஒர்க் நடந்துக்கணும். உங்கள் கனவுல தான் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கரெக்டான கான்ட்ராக்டோட ஒர்க் பண்ணி சூப்பராக கட்டி பிடிங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வச்சிருக்கோம். இந்த லிங்க் மூலமாக நீங்கள் குரூப்பில் கனெக்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.